வணக்கம். "உயர உயரப் பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகுமா" என்ற தமிழ்ப் பழமொழியில் ஒருவரின் திறமையை ஒப்பிட்டுக் குறிப்பிடுவதற்குக் கூறப்பட்டிருந்தாலும், இவற்றில் உள்ள அறிவியல் உண்மையை வெளிக்கொணர்வதே இக்காணொளியின் நோக்கம். பருந்து, ஊர்க்குருவி இவை இரண்டுமே வானில் பறக்கும் திறனுடைய பறவைகள்தான். ஆனால், ஊர்க்குருவியால் பருந்தினைப் போல் மிக உயரத்தில் பறக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டவே நம்முடைய முன்னோர்கள் இதை பழமொழியாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். பருந்து மிக உயரத்தில் பறப்பதற்கு காரணம் என்னவென்றால், இவற்றின் கண் அமைப்பும் மற்றும் பார்வைத் திறனும்தான். பொதுவாகவே தானியம் மற்றும் சிறு பூச்சிகளை தின்னும் பறவைகளுக்கு பார்வைத்திறன் குறைவுதான். ஆனால், பருந்து போன்ற உயிருள்ள பிராணிகளை இரையாகப் பிடித்து தின்னும் பறவைகளுக்கு கண் பார்வை மிகவும் கூர்மையாக அமைந்துள்ளது. அதாவது, நமக்கு 2 அடி தூரத்தில் இருக்கும் பொருளை 20 அடி தூரத்தில் இருந்தே பருந்தால் பார்க்க முடியும். பருந்துக்கு மிகப்பெரிய கண்கள் உண்டு. ஆதலால் இவற்றின் கண்ணில் விழும் வெளிச்சத்தின் அளவும் பிம்பத்தின் அளவும் மிகவும் அதிகம். இவற்றின் கண் விழியை இவற்றின் தலையுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் கண் விழியின் அளவு அதிகமாக இருப்பதால் இவை ஒரு பொருளைப் பார்க்கும் பொழுது இவற்றின் பார்வையின் சுழற்சி சற்று குறைக்கப்படுவதால் பிம்பம் மிகத் தெளிவாக தெரிகிறது. பறவைகளுக்குரிய சிறப்பு பண்பாக காணப்படுவது என்னவென்றால், இவற்றின் கண்களில் காணப்படும் பெக்டன் என்ற அமைப்புதான். இவை பார்வைக்கு மிகவும் துணை செய்கிறது. பறவைகளிலேயே கழுகுக்கும் பருந்துக்கும் தான் இவ்வமைப்பு மிகப் பெரியதாக காணப்படுகிறது. மேலும், கண் அடுக்கான ரெட்டினாவில் கூம்பு செல்களும் குச்சி செல்களும் அதிக அளவில் காணப்படுவதால் இவற்றின் கூர்மையான பார்வைத் திறனுக்கு உதவுகிறது. பருந்து வானில் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அது அதனுடைய இரையைக் காணும் பொழுது அவ்விரையின் இருப்பிடம், அளவு, வடிவம் மற்றும் அது எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை துல்லியமாக அதனால் கணக்கிட முடியும். முதலில் பருந்தானது இரையின் அளவு மற்றும் தொலைவினை மூளையில் பதிவு செய்து கொள்கிறது. அதே நேரத்தில் கண்ணானது அதனுடைய பிம்பத்தை பலவித தொலைவுகளில் இருந்து காட்சித் தகவல்களாக பதிவு செய்து மூளைக்கு அனுப்பிவிடுகிறது. அதே சமயம் கண்ணை சுற்றி காணப்படும் சிறு மயிர் போன்ற இழைகள் கருவிழியின் அளவினை மாற்றியமைத்து கண்களின் சுழற்சியை சற்று குறைத்து பிம்பத்தை பெரியதாக்கி பார்வை கூர்மையாக்கப்படுவதால் பருந்தினால் அதனுடைய இரையை எளிதாக தூக்கிச் செல்ல முடிகிறது. இதனை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வாழ்வியல் பழமொழியாக அறிவுறுத்தி இருப்பது என்னவென்றால், பிறக்கும் பொழுதே சில மனிதர்கள் அதிக திறமைசாலியாக பிறப்பதுண்டு. இவர்களுடன் போட்டியிடுவது என்பது சற்று சவாலான விஷயம்தான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. அத்திறமையை நன்கு கண்டறிந்து நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் பயணிக்க இப்பழமொழி நம்மை அறிவுறுத்துகிறது. Thank you for watching this video.